தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்குச் சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், கலங்காதே என்கிறார். நீ தண்ணீர்களைக் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளைக் கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜூவாலை உன்பேரில் பற்றாது என்று தேவன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. தேவனுக்கு நாம் பயப்படுவோம். அவர் கட்டளை கற்பனைகளை பின்பற்றுவோம். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவருக்காக காத்திருப்போம். அவரையே விசுவாசிப்போம், நம்புவோம். தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி காத்துக்கொள்வார். தம்முடைய வலது கரத்தினாலே நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆமென்.